அந்த கயவர்களை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கு கை தட்டுவதற்கு உன்னை சுற்றி 100 பேர் இருக்கலாம், கலைஞருக்காக உயிரையும் கொடுப்பதற்கு கோடி பேர் இந்த நாட்டில். கருணாநிதி முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க. ரொம்ப பாயிறீங்க, ரொம்ப துள்றீங்க. யாரை பற்றி யார் பேசுவது? கலைஞரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு? வாங்க ஐயா, கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க, நானும் செய்றேன். அவர் சொன்ன இதையும் சொல்றேன். லட்சக்கணக்கா என் இனம் சாகும்போது குருவி செத்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த பொட்டங்களை வாங்கிட்டு வரும்போது இதே ஜாபர் செட்டை வச்சு பூட்ஸ் காலால ரத்த பொட்டங்களை நசுக்கி தேய்த்தவர்கள் இவர்கள். தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால் ரசு குண்டை உருக்கி அதுலயும் தரமான பால் ரசத்தை தான் குண்டா செய்ய முடியும் தோட்டாவை. அந்த தோட்டாவை செய்யறதுக்கு 30 லட்சம் 40 லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சு எடுத்து காசு கொண்டாந்து வாங்கிட்டு போனா பால் ரசு குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சுட்டு 30 லட்சம் பறிச்சா 3 லட்சம் கணக்கில் காட்டி உள்ளதுக்கு போட்ட பெருந்தகை யாரு? நீங்க பேர்ல சும்மா இப்ப தமிழினத்துக்கு தலைவர் ஒரு தடவை சொல்லுங்களே பார்ப்போம். தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழர் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். உண்மா போட்டு தமிழ்னத்துல நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம். எப்படி தலைவன் நீங்க? எந்த வழியில தலைவன்? எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டால் என்ன, ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்குவதற்கு துப்பில்லாத நீ 5 முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறாய். நாங்கள் எச்சரிக்கிறோம், கண்ட நாய்கள் எல்லாம் கலைஞரை பற்றி பேசுவதற்கு இனி இந்த நாடு அனுமதிக்காது. நாகரிக அரசியலை பற்றி, கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கிறதுக்கு, அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி, நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாடு இருக்குன்னா திமுக தான். எதிர்த்த குரல் எழுந்து ஒலிக்க வேண்டும். கலைஞர் இன்னும் சாகவில்லை என்பது அந்த கயவர்களுக்கு புரிய வேண்டும். எதை சொல்லிட்டாருன்னு சீமான வந்து நீ இருக்கிற பாட்டை பாடின, எத்தனையோ பாட்டை பாடுற இருக்கிற பாட்டை பாடின, அதுக்கு உருவமே இருக்கிறீங்க. கடைசியா என்ன சொல்கிறார்கள்? இது நாங்கள் எழுதிய பாட்டு இல்லை, சண்டாளன் என்றால் என்ன என்றே தெரியாது. இவர்களுக்கு வாயில் விரல் வைத்தால் கடிக்க தெரியாது. சண்டாளன் என்றால் என்ன என்று உனக்கு தெரியாதா? தம்பி, நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க. நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு மனசான்றோட பேச சொல்லுங்க. அவரை சொல்லுங்க தம்பி. தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா கட்டுரை எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு வந்து அன்னை சுவீரபாண்டியன் என்ன தம்பி இப்படி நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போனா நான் வன்னியர்கிட்ட கேட்டேன். அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா பள்ளச்சி பறிச்சுலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகிறது? இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரியாரிஸ்ட், நாங்க பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே? நண்பர்களே, இதுவரையில் நான் நீ அவன் என்று யாரையும் பேசியதில்லை. பேச வைத்திருக்கிறார்கள். உதிரி பூக்கள் என்று ஒரு படம் உண்டு. அந்த படத்தின் கடைசி காட்சி இப்படி அமையும். அந்த வில்லன் அவனை எல்லோரும் அந்த கிராமமே சேர்ந்து கடலை ஒரு ஆற்றை நோக்கி அழைத்து கொண்டு போகும். அந்த வில்லனுக்கு நீச்சல் தெரியாது. போ, ஆற்றுக்குள் போ என்று சொல்லுகிற போது அவன் கடைசியாய் ஒரு வரி சொல்லுவான், நான் எத்தனையோ கெடுதல்களை இந்த ஊருக்கு செய்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் மிகப்பெரிய கெடுதல் என்ன தெரியுமா? இந்த ஊரில் நான் மட்டுமே கெட்டவனாக இருந்தேன், இன்றைக்கு இத்தனை கெட்டவர்களை உருவாக்கி விட்டு போகிறேன் என்கிறான். என்னையும் மேடையில் நீ நான் என்று பேச வைத்த அந்த நாய்களுக்கு கடுமையாய் நம்முடைய கவனத்தை, கண்டனத்தை தெரிவிப்பதற்காக கூடியிருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? சண்டாளன் என்ற சொல்லை பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்ட ஒரு நிகழ்ச்சி உண்டா இல்லையா? இதே சீமான் எழுதியிருக்கிற திரைப்படத்தின் கதைவசனத்தில் எனக்கு பொருள் தெரியாது என்று சொல்லி நீங்கள் வெளியில் வந்தீர்கள். இப்போதும் கேட்கிறேன், மிகப்பெரிய வீரர்கள் என்கிறீர்களே, பிறகு ஏன் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு இன்னமும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள், என் ஆண் உறுப்பில் பல பழுது ஏற்பட்டு விட்டது, எனவே எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று சொன்னவன் தானே வெளியே வந்து சாட்டை சவுக்கென்று பேசுகிறார். அதுதானே உண்மை. நான் பேசவில்லை. யாரோ எழுதிய பாட்டு, யாரோ இசையமைத்தது. எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை. உனக்கு தொடர்பில்லை என்றால் ஏன் பேசுகிறாய்?
நீ எழுதவில்லை என்றால் எந்த கடிசடையாக இருந்தாலும் மேடையில் நீ பேசுவாயா? அதிலும் இந்த மாவீரர் கேட்கிறார், நீங்கள் வெறும் பிள்ளை பூச்சியை பிடித்து விட்டீர்கள், தேள் பாம்பிடம் வருவீர்களா? நீ தேள் தான் பாம்பு தான் என்று எங்களுக்கு தெரியும். தேளையும் பாம்பையும் ஒடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதும் எங்களுக்கு தெரியும். புலி சிங்கம் என்று வேறு தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார். புலிக்கும் சிங்கத்துக்கும் இவர் பேசுவது புரிந்தால் கடித்து குதறிவிடும். யாரை பார்த்து யாரோடு ஒப்பிடுகிறாய் என்கிற கோபம் வரும். நான் இப்போது சொல்லுகிறேன், இந்த மேடையில் சொல்லுகிறேன், என்னை கைது செய்து பார், என் மீது வழக்கு போட்டு பார் என்று சவால் விடுத்த சீமானுக்கு இந்த மேடையில் இன்னொரு சவாலை நான் இப்போது வெளியே சொல்லுகிறேன். என் கையிலே இருக்கிற அந்த கைபேசியிலே இருக்கிறது, உங்கள் எல்லோர் கைபேசியிலும் இருக்கும். விஜயலட்சுமி என்று ஒரு பெண், இதுவரையில் நான் பேசியதில்லை. என்னை கேட்டபோது கூட அது அவருடைய சொந்த செய்தி, நான் அரசியல் மட்டுமே பேசுவேன் என்று சொன்னேன். அரசியலை தாண்டி பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. விஜயலட்சுமி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தொடங்கும் போதே எப்படி பேசுகிறார்? டேய் மானங்கட்ட சீமான், டே தொடப்பக்கட்ட இருக்கிறது, நான் சொல்லவில்லை, டே தொடப்பக்கட்ட. நான் கேட்கிற கேள்வி இதுதான், ஏன் நீ வழக்கு போடவில்லை? தைரியம் இருந்தால் வழக்கு போடு. இப்போது நான் சொல்லுகிறேன், எங்களை பார்த்து தைரியம் இருந்தால் கைது செய் என்றாய் அல்லவா? தைரியம் இருந்தால் விஜயலட்சுமியின் மீது நீ வழக்கு போடு. இல்லை, உனக்கு விஜயலட்சுமியின் மீது பெயரை கேட்டாலே பயம் என்றால் என் மீது வழக்கு போடு. நான் அதே வரி மறுபடியும் இந்த மேடையிலே சொல்லி இருக்கிறேன், என் மீது வழக்கு போடு, சந்திக்கலாம். நான் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த காணொளியில் இருக்கிற சொற்களிலேயே கண்ணியமான சொற்கள் அவைதான். மற்றவைகள் எல்லாம் அதை விட மோசமானவை. எனக்கு சொல்ல கூசுகிறது, நான் சொல்லவில்லை. எத்தனை பேர், 2,10,000 பேர் காலையில கேட்டிருக்கிறான். நம்முடைய தலைவர் தளபதியை பார்த்து அந்த சீமான் கேட்கிறான், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று. நான் கேட்கிறேன், 2 லட்சம் பேர் உன்னை தொடப்ப கட்ட மானங்கட்டவனேன்னு ஒரு பொண்ணு அழைச்சிருக்கிறாளே, உனக்கு வெட்கமாக இல்லை? உனக்கு சூடு சுரணி இல்லை? நீ ஒரு மானநட்ட வழக்கு போட்டாயா? போட முடியாது. அது மானம் உள்ளவர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு வழக்கு போட முடியும். சீமானால் போட முடியாது. குறைந்தபட்சம் குற்றவியல் வழக்காவது நீ தொடுத்திருக்கிறாயா? விஜயலட்சுமியின் மீது நீ வழக்கு போடவில்லை. நான் மேடையில பேசுகிறேன், என் மீது வழக்கு போடு, நான் நீதிமன்றத்துக்கு வருகிறேன், உன்னை போல பயந்து நான் உங்கள் அப்படி சொல்லவில்லை, எனக்கு பொருள் தெரியாது என்று ஓடுகிற கோழைகள் அல்ல நாங்கள், கலைஞரின் பிள்ளைகள். நிற்போம், நீதிமன்றத்தில் சொல்லுவேன், நான் சொன்னேன் உண்மைதான், ஆனால் அதை சொன்னது விஜயலட்சுமி என்கிற பெண். அந்த பெண்ணினுடைய ஒலிநாடா என்னிடத்திலே இருக்கிறது என்று நீதிமன்றத்திலே எடுத்து காட்டுவேன். நீ ஏன் அந்த பெண் அப்படி சொன்னாள் என்று சொல். அந்த பெண் சொல்லுகிறார், எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தாய்? உனக்கு தொடர்பில்லை என்றால் எதற்காக 50,000 கொடுத்தாய்? அதுவும் சாட்டை முருகன் என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார். சாட்டை முருகன் என்ன தொழில் செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லையே. சாட்டை முருகன் கொண்டு வந்து கொடுத்தார் என்றால் அதற்கு என்ன பொருள்? நண்பர்களே, இவர்கள் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால், இவர்களை பற்றி பேசினால் நாளைக்கு சாணத்தையும் மலத்தையும் எடுத்து நம் மீது வீசுவார்கள். ஏனென்றால் அதை தவிர அவர்களிடம் வேறு எதுவும் இல்லை. ஆபாச சொற்களை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். யாராவது எங்களை பற்றி பேசினால் நாங்கள் சாக்கடையை எடுத்து வீசுவோம். எங்கள் ஐயா பெரியார் மீதும் கலைஞர் மீதும் வீசாத சாக்கடையா இனி புதிதாக வீசிவிடப் போகிறீர்கள்? நேற்றைக்கு கலைஞரின் உரையை நம்முடைய தோழர் நெல்லை பாபு அங்கே இருந்து அனுப்பியிருந்தார். அத்தனை பேருக்கு நான் பகிர்ந்தேன். கலைஞர் சொல்கிறார், ஏசியே பேசி பேசியே என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை இழிவுபடுத்துகிறவர்கள் நாடெங்கும் இருக்கிறார்கள். அதனால் என்ன? ஒரு மரம் இருக்கிறது என்றால் மரத்தை நோக்கி சாணத்தை வீசினால், மரத்தை நோக்கி மலத்தை வீசினால், அந்த மரம் அதை உரமாக எடுத்துக்கொண்டு வளர்வதை போல நானும் வளர்வேன் என்று சொன்ன தலைவன் எங்கள் தலைவன். எனக்கு தெரியும், நாளை காலையிலிருந்து நான் தான் அவர்களுக்கு பொருள். இங்கே இருக்கிற அத்தனை காணொளிகளும் அவர்கள் வேறொன்றும் இல்லை. நான் பேசிக் கொண்டிருக்கிற போதே கலைஞர் தொலைக்காட்சியில் நேரலையில் போய்கொண்டிருக்கிறது. நல்லது, கேளுங்கள். இன்னமும் எத்தனை இழி சொற்கள் அவர்களிடம் இருப்பு இருக்கிறது என்பது நாளைக்கு தெரிந்துவிடும்.
எத்தனை நாள் திட்டுவீர்கள்? நான் துணிந்துதான் வந்திருக்கிறேன். உங்களினுடைய ஆபாச சொற்களை எதிர்கொள்ள முடியும். ஆபாச சொற்களை மட்டுமல்ல, வன்முறையில் இறங்குகிற ஒரு லும்பன் கூட்டம் அது. எனக்கு தெரியும். உன் வன்முறையை, உன் ஆபாச சொற்களை சந்திப்பதற்காகவே வந்திருக்கிறேன். திமுகவை ஒழிக்காமல் நான் ஓய மாட்டேன் என்கிறாய். உன்னை ஒழிக்காமல் நாங்கள் ஒரு நாளும் ஓய மாட்டோம். இது எங்கள் வேலை, இது எங்கள் பணி, இது நாங்கள் எங்கள் தலைவருக்கு காட்டுகிற நன்றி உணர்ச்சி. நான் வருகிறேன். நாம் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு அவர் செய்திருக்கிற செயல்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். கலைஞர் என்ன செய்தார் என்று கேட்கிறாயே, அப்படி கேட்பதற்கு கூட ஒரு தகுதி வேண்டுமே. அந்த தகுதி உண்டா உனக்கு? யாரையாவது மேடையில் எப்போதாவது கண்ணியமாக பேசி இருக்கிறாயா? நான் வருகிற போது பார்க்கிறேன், இளைய பாரதம் என்கிற வலையொலியில் ஹெச் ராஜா பேசுகிறார். சாட்டை முருகனை கைது செய்ததை வன்மையாய் அவர் கண்டிக்கிறாராம். இது கருத்துரிமையா அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் கவர்னர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்தால் கவுன்சிலர் பதவி கூட கிடைக்கவில்லை, கிடைக்காது. நான் சொல்லுகிற போது காரைக்குடியில அண்ணன் தென்னவன் தான் சொன்னார், பாவம் அவரை கவுன்சிலராகவாவது ஆக்கி இருக்கலாம் என்று. தென்னவன் சொன்னார், அதெல்லாம் ஆக்க முடியாதுங்க, ஓட்டு வாங்கணும். வேண்டுமானால் கவர்னர் ஆக்கலாம், கவுன்சிலராக ஆக்க முடியாது. இங்கே எத்தனை கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். எனவே அப்படிலாம் ஆக்க முடியாதுங்க. அவங்க மக்கள்கிட்ட வாக்குகள் வாங்கி வர வேண்டும் என்றால் வாக்குகளை பெற முடியாதவர்கள் வெறும் வார்த்தைகளை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஒரு உளவியல் தாக்கம். நீங்கள் எங்களை பற்றி பேசினால் அவதூறுகளை அள்ளி வீசுவோம் என்கிற மிரட்டல். நீ என்ன சொல்வது? பெர்னாட்சா என்றைக்கோ சொல்லிவிட்டு போயிருக்கிறார். புகழ்பெற்ற அந்த வரியை நான் இந்த மேடையில சொல்ல விரும்புகிறேன். பெர்னாட்சா சொன்னால், நெவர் ரெசில் வித் எ பிக். பன்றியோடு ஒரு நாளும் சண்டை போடாதீர்கள். ஏன்? யூ வில் கெட் டர்ட்டி அண்ட் பிக் வில் லவ் இட் என்று சொன்னான். அதில் இருக்கிற வியப்பு என்ன என்றால், பன்றியோடு சண்டை போடாதீர்கள். பன்றியோடு சண்டை போட்டால் நீங்கள் அழுக்காவீர்கள். பன்றி சந்தோஷப்படும். பன்றிக்கு அது மிக பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் என்று தெரிந்துதான் உங்களோடு சண்டை போட நான் வந்திருக்கிறேன். நண்பர்களே, அதிமுகவை, பாரதிய ஜனதா கட்சியை, மற்றவைகளெல்லாம் பெரிய கட்சிகள் பார்த்து கொள்ளும். சீமானை நாம் பார்த்து கொள்வோம், அவ்வளவுதான். சீமானை நாம் பார்த்து கொள்வோம். உன்னுடைய இந்த திமிர், இந்த ஆணவம் ஒரு நாளும் இந்த மண்ணில் நிலைக்கவும் கூடாது, தொடரவும் கூடாது. நான் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால், உண்மையிலேயே நீ சொல்லுவது போல ஒரு பெரிய ஆம்பளை சிங்கம் என்று சொன்னால், ஏன் பெண் சிங்கமா இருக்கவே கூடாதா என்று சொன்னால், விஜயலட்சுமியின் மீது அல்லது விஜயலட்சுமியின் சொற்களை எடுத்து மேடையில் சொன்ன என் மீது நீ வழக்கு போடு, சந்திக்க தயாராக இருக்கிறேன். அது ஊர் முழுவதும் பரவும். நம்முடைய திமுக நண்பர்களுக்கு கூட நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எங்காவது சீமான் வந்து நம் தலைவரை பற்றி பேசினால் அதற்கு விடை சொல்லாதீர்கள், விஜயலட்சுமியை பற்றி பேசுங்கள். விஜயலட்சுமியை பற்றி திரும்ப திரும்ப பேசுங்கள். யார் அந்த விஜயலட்சுமி? எதற்காக 50,000 ரூபாய் கொடுத்தாய்? உன்னுடைய வாழ்க்கை, அதாவது உண்மையாய் சொல்லுகிறேன் நண்பர்களே, சீமானுக்கு உடம்பு வளர்ந்திருக்கிறது, அறிவும் வளரவில்லை, ஒழுக்கமும் வளரவில்லை. எங்கள் பாட்டன் பாடினான் என்று அடிக்கடி சொல்லுவார் அந்த ஆள். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி என்று எங்கள் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடி இருக்கிறான். அது உனக்கு இல்லையா? ஆள் மட்டும் தான் வளர்ந்திருக்கிறாய், அறிவு வளரவே இல்லையே. அறிவு பற்றி என்னோடு யாராவது தர்க்கம் செய்ய வர தயாரா? இவர் பெரிய வெங்காயம். இவரோடு தர்க்கம் செய்வது, இவரோடு நான் சொல்லுகிறேன், எங்கள் ஸ்ரீவித்யாவை அவரோடு தர்க்கம் செய்ய சொல்லுங்கள். நான் சரியில்லை, ஸ்ரீவித்யா தான் சரியா. யாரோடு தர்க்கம் செய்ய யாரை அழைக்கிறாய் நீ? கலைஞர் என்ன சொல்லுகிறான் என்றால், காமராஜர் படிக்க வைத்தார், கலைஞர் குடிக்க வைத்தார். திரும்ப திரும்ப இதை கூட என்ன சொல்வார்கள் என்றால், கலைஞர் சொல்லிக் கொடுத்து பாருங்கள், பேசும்போது கூட குடிக்கிறான். சீமானை பார்த்து நேரடியாக கேட்கிறேன், நீ குடித்ததே இல்லை? கலைஞர் சொல்லிக் கொடுத்தா குடித்தாய்? இடத்தோடு சொல்லுகிறேன், எடுத்துக்கொள். ஃபெட்னாவுக்கு, அமெரிக்காவுக்கு, புளோரிடா மாநிலத்துக்கு போயிருந்த, இனி எல்லாவற்றையும் பேசியாக வேண்டும்.
தனிப்பட்டவைகளை பேசக்கூடாது என்கிற அந்த கண்ணியத்திலிருந்து விலகி வந்து பேசுகிறேன். உண்மையாக சொன்னால் நான் இப்படி பேசி என் தோழர்களே பார்த்திருக்க மாட்டார்கள், நானே பார்த்ததில்லை. பேச வேண்டிய கட்டாயத்தை சீமான் உருவாக்கி இருக்கிறார். புளோரிடாவில தங்கி இருக்கிறோம், அந்த மேரி ஆர்டியாட் என்கிற ஹோட்டலில் தங்கி இருக்கிறோம். நண்பர் தங்கர் பச்சான் வந்திருக்கிறார், நான் போயிருக்கிறேன், நர்த்தகி நடராஜ் வந்திருக்கிறார். இரவு 10 மணி ஆயிற்று, 11 மணி ஆயிற்று, பேசிக் கொண்டிருக்கிறோம். சாட்சியோடு நான் சொல்லுகிறேன். சீமான் சொல்லுகிறார், அண்ணனை கொண்டு போய் ரூம்ல விடுங்க, அவர் தூங்கட்டும். எனக்கு தெரியவில்லை, உண்மையாய் அப்பாவியா இருந்தேன். வேண்டாம், பேசிட்டு இருக்கலாம், எப்பாவது வந்து. அவர்கள் என்னை அனுப்புவதில் குறியாக இருக்கிறார்கள், நான் பேசுவதில் விருப்பமாக இருக்கிறேன். எந்த ஹோட்டல் எந்த ஊர் என்று சொல்லி இருக்கிறேன், கடைசியாய் சாட்சியும் சொல்லுகிறேன். எப்படியாவது நீங்க போங்க அண்ணா, நீங்க தூங்க, என்னை தூங்க வைப்பதில் அவ்வளவு ஆர்வம். தூங்கியதற்கு பிறகு நான் அதிகாலையில எழுந்து விடுகிறவன், நடைபயிற்சிக்கு போகிறவன். நண்பர் இடத்துல கேட்கிறேன், அந்த நண்பர் பெயரை கடைசியா சொல்லுகிறேன். அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். என்ன அவர்களெல்லாம் வருகிறார்களா நடைபயிற்சிக்கு என்று? அவர் சொன்ன விட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க இப்பதானே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இரவெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களா? விடுங்கய்யா அது நீங்க வேண்டான்னு தான் உங்களை அனுப்புறாங்க, எல்லாம் இப்பதான் தெளியும். இரவு முழுவதும் நீதான் உன்னுடைய கொள்கை அறிக்கையில் மது அருந்தக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கிறாயே, எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் நீ. ஒரு நாள் அதுவும் அடுத்த நாள் யார் சாட்சி என்றால் அவருடைய பெயர் வாஷிங்டன் சிவா. இல்லை என்று சொல்லுங்கள், நான் பெயரோடு தான். ஏனென்றால் ஏன் நான் அவர் பெயரை சொல்லுகிறேன் என்றால் அவர் சீமானை பார்த்து பயப்படுகிறவர் இல்லை. வாஷிங்டன் சிவா அதற்கு சாட்சி. அவர்தான் என்னை அடுத்த நாள் காலையில் வந்து எழுப்பியவர். இந்த சீமான் இப்போது ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ளுகிறார். கலைஞர் குடிக்க வைத்தாராம். இவர் என்ன செய்திருக்கிறார்? காலையில எழுந்து 2 மொந்தை கல்லை, நானும் எங்க அண்ணன் எங்கேயா இருக்கான், ரவி அதோ இருக்கு, அவன் அண்ணனை வேற, அந்த அண்ணன் வேற, ஏன்டா இவனோட பிறந்தோம்னு. காலையில எழுந்து 2 மொந்தை கல்லை குடிச்சிட்டு கல்லூரிக்கு போய் வருகை பதிவை கொடுத்துட்டு திரும்ப வந்து சினிமா பார்த்துட்டு புரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம். எப்படி அறிவு வளரும் உனக்கு? ஏன் அறிவு வளரலன்னு இப்ப புரியுதா? நான் கள்ளும் குடித்ததில்லை, மதுவும் குடித்ததில்லை. கலைஞர் உன்னை குடிக்க வைக்கவில்லை, நீ குடித்தாய். கலைஞரா பொறுப்பு? திரும்ப இப்போது கூட நான் பெரியார் திடலில் பேசினேன். கொட்டு மழையில் ராஜாஜி வந்து கலைஞரை கேட்டுக்கொண்டார். இல்லை, ராஜாஜி வந்த போது மழை கொட்டியது, அவ்வளவுதான். மாற்றி சொன்னாரு. மது கூடாது என்று அவர் சொன்னார். கலைஞர் என்ன குறிப்பிட்டார் என்றால், விரைவில் நான் மூடிவிடுவேன் என்றார். சொன்னதை செய்தவர் கலைஞர். மறுபடியும் உங்கள் எம்ஜிஆர் தானே திறந்தார். நான் யாரோடும் கூட்டணி சேர மாட்டேன், நான் தனியாகத்தான் இருப்பேன். இப்போது ஏன் எல்லோரிடத்திலும் கையேந்துகிறாய்? அதிமுக ஓட்டு எனக்கு தான் வரும், தேமுதிக ஓட்டு எனக்கு தான் வரும். நீ என்ன பேசினாய் எடப்பாடியை பற்றி? கலைஞரை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறாயா? எடப்பாடியை பற்றி என்ன பேசினார் என்பது எடப்பாடிக்கு நினைவூட்ட வேண்டும். ஏனென்றால் எடப்பாடி இது கருத்துரிமை என்கிறார். எடப்பாடியை பற்றி சீமான் சொன்ன வரி, எடப்பாடி என்றால் என்ன பொருள்? இடையில் வந்த பாடி என்று பொருள். பெயரை இப்படி பிரித்தால் நான் கேட்கிறேன், சீமான் என்றால் என்ன பொருள்? சீமான் என்று பொருளா என்று கேட்கிறேன். பிரிக்கலாமா? எடப்பாடி என்றால் இடையில் வந்த பாடி என்றால் சீமான் என்பதை பிரித்து பொருள் சொல். கேப்டன் என்கிறார்களே, அவர் கபடி டீமுக்கு கூட கேப்டனாக இருந்ததில்லை. சொன்னாயா இல்லையா? இப்போது அந்த அம்மையாரை பார்த்து, நீங்கள் விஜயகாந்த் கேப்டனுக்காக நான் ஓட்டு கேட்டிருக்கிறேன், நீங்கள் எனக்கு வாருங்கள். எதற்காக? நீதான் கூட்டணி சேருவதில்லையே, தம்பி விஜய் முடிவு செய்யட்டும், காத்திருக்கிறேன். ஏன் காத்திருக்கிறாய்? நீதான் யாரோடும் கூட்டணி சேர மாட்டாயே, எதற்காக காத்திருக்கிறாய் என்றால், அப்படியாவது டெபாசிட் வருமா என்று பார்க்கிறாய். அதுதானே. 40 தொகுதிகளில் நிற்பது பெரிதில்லை, 40இல் ஒரு தொகுதியிலாவது உன்னால் டெபாசிட் வாங்க முடியுமா? எங்கள் தலைவர் என்றைக்கும் உனக்கும் அவருக்குமான வேறுபாடு சொல்லட்டுமா? இதுவரைக்கும் நீ தேர்தலில் வென்றதே இல்லை, இதுவரைக்கும் அவர் தேர்தலில் தோற்றதே. கலைஞர் குடிக்க வைக்கவில்லை, நீ குடித்தாய். திரும்ப சொல்லுகிறாயே, கலைஞர் படிக்க வைக்கவில்லையா? இதோ புள்ளி விவரத்தை நான் தருகிறேன், நேரம் இருந்தால் குறித்துக்கொண்டு பிறகு திட்டுவதுதான் உங்களுக்கு வேலை. குறித்துக்கொள்.
காமராஜர் காலத்திற்கும் கலைஞர் காலத்திற்கும் பள்ளிக்கூடங்களும் வசதிகளும் எவ்வளவு கூடின என்கிற புள்ளி விவரத்தை அரசின் பதிவாக சட்டமன்றத்தில் இருக்கிற புள்ளி விவரத்தை நான் தருகிறேன், என் நினைப்பிலிருந்து சொல்லவில்லை. காமராஜர் 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தார், உண்மைதான். யார் மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தார்? ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார் என்று வரலாற்றை சரியாக சொல்லுங்கள். 6000 பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார். அதற்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவே இல்லையா? தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு கல்வி வளர்ச்சியே இல்லையா? காமராஜருடைய காலம் முடிகிற போது தமிழ்நாட்டில் இருந்த தொடக்க பள்ளிகளின் எண்ணிக்கை 34,712. கலைஞர் வந்ததற்கு பிறகு அந்த பள்ளியின் அடுத்த ஆண்டே அந்த பள்ளிகளின் எண்ணிக்கை 35,526. 800 தொடக்க பள்ளிகள் எங்கே? கிராமங்களில். எங்கள் தலைவர், எங்கள் கலைஞர், எங்கள் முத்தமிழ் அறிஞர் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடத்தை கொண்டு சென்ற ஒரு கல்வியாளர் யாராவது இல்லை என்று சொல்ல முடியுமா உன்னால்? 666 மேல்நிலை பள்ளிகளில் 11வது 12வது படிக்கும் வகுப்பு மாணவர்களுக்கு 112 கோடி ரூபாய் செலவில் 99ஆம் ஆண்டு கணிப்பொறிகளை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவன் எங்கள் தலைவன் தான். நான் சொல்லுவது அனைத்தும் அரசின் புள்ளிவிவரம். நான் பள்ளிக்கூடத்தின் எண்ணிக்கையையும் தொகையையும் நினைவிலிருந்து சரியாக சொல்லுகிறேன். ஒரு முறைக்கு பல முறை சரிபார்த்து விட்டு சொல்லுகிறேன். அவர் செய்ததை போல இன்றைக்கு நீ ஆடு மாடு கோழி பற்றி எல்லாம் பேசுகிறாய் இல்லையா? நான் தான் உயிரினங்களை பற்றி பேசுகிறேன். உன் கருணை எல்லாம் எங்களுக்கு தெரியும். உன்னுடைய அன்பு, உன்னுடைய கருணை, பலரிடத்தில் உனக்கு கருணை உண்டு. நான் திருமணம் செய்து கொண்டால் ஒரு விதவை பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். சொன்னது உண்மையா இல்லையா? ஏன் அப்படி சொன்னார் என்பதை இப்போது திருச்சி சூர்யா, அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார், நம்முடைய மதிப்பிற்குரிய நண்பர் சிவாவின் மகன், அது வேறு. சூர்யாவுக்கு தான் பல செய்திகள் தெரிந்திருக்கின்றன, நமக்கு தெரியாது. சூர்யா சொல்லுகிறார், ஏன் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் என்று எனக்கு தெரியாது. பொறுப்பு சூர்யா. ஏன் நான் விதவை பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னால், புதுக்கோட்டை முத்துக்குமார் தெரியும் தானே? படுகொலை செய்யப்பட்ட முத்துக்குமார், இவர்களுக்கு முன்னால் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த முத்துக்குமார், படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மனைவியை யார் மணந்து கொள்வது என்று சீமானுக்கும் சாட்டை முருகனுக்கும் போட்டி நடந்தது என்று சூர்யா சொல்கிறார். எனவேதான் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. சாட்டை முருகன் திருமணம் செய்து கொண்டு விட்டார். அதற்கு பிறகு சீமான் சொன்னார், நான் ஒரு ஈழப்பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். ஏனென்றால் அப்போது ஈழப்பெண்ணோடு தொடர்பு இருந்தது என்று சூர்யா சொல்லுகிறார். சூர்யா தான் பொறுப்பு, அவர்தான் அவரோடு பழகி இருக்கிறார். பிறகு இன்றைக்கு நம்முடைய அண்ணன் காளிமுத்து அவர்களின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.